அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் வெண்பா மாலையில் 4வது படலமான காஞ்சி படலம் பற்றி பார்க்க போகிறோம். அதில் காஞ்சிக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, தன் நாட்டை கவருவதற்காக பகையரசன் யார்? காஞ்சி அரசனோட பகையரசன் யாருன்னா வஞ்சியரசன். வஞ்சியரசன் படையெடுத்து வரதை அறிஞ்ச காஞ்சி வேந்தன் என்ன பண்ணுவானா, அந்த படைகள்லாம் தன்னோட நாட்டுக்குள்ள நுழையா வண்ணம் படை திரட்டி சென்று தம் எல்லையில நின்று தடுத்து போர் புரிகிறான். இதுதான் காஞ்சி படலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இச்செயலை செய்ய போற அரசன் என்ன பண்ணான்? அரசனும் படை வீரர்களும் காஞ்சி பூ சூடிட்டு போவாங்க. இதனால தான் இதை காஞ்சி திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தன் நாட்டை கவர்வதற்காக பகையரசன் படையெடுத்து வருவதை அறிந்த வேந்தன் அப்படைகள் தம் நாட்டுக்குள் நுழையா வண்ணம் படை திரட்டி சென்று தம் எல்லைக்கு நின்று தடுத்து போர் புரிவான். இச்செயலுக்கு அரசனாகிய தலைவனும் அவன் தன் படை மறவர்களும் காஞ்சி பூ சூடி செல்வர். ஆகையால் இது காஞ்சி திணை என கூறப்படுகிறது. 2வது பாயிண்ட், அஞ்சாமல் பகைவரை எதிர்த்து நின்று போரிடும் இந்நிலையை உட்காது எதிரூன்றல் காஞ்சி என்று பழைய செய்யுள் கூறுகிறது. உட்காது எதிரூன்றல் காஞ்சின்னு எது சொல்லுதுன்னா பழைய செய்யுள் சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சி அப்படிங்கிறது ஒரு வகை மரம். இது மருதத்திணையோட கருப்பொருளாக இருக்குது. மருதத்திணையின் கருப்பொருள் எதுனா காஞ்சி மரம். 4வது பாயிண்ட், காமனை போல கரிய நிறத்தை உடைய இம்மலர் மனம் மிகுந்தது. காஞ்சி பூ இருக்கு இல்லையா, அது நல்லா கருப்பு கலர்ல மனம் மிக்கதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட், காஞ்சி திணை 22 பகுதிகளை உடையது. அவற்றுள் முதற் பகுதி காஞ்சி திணையின் விளக்கம், எஞ்சியவை துறைகளின் விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 22 பகுதி இருக்குது. அதில் முதல் பகுதி காஞ்சி திணைக்கான விளக்கம், மீதி 21 துறை பகுதியே என்னென்னா காஞ்சி திணைக்கான துறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சி திணையும் அதன் துறைகளும் பார்த்தோன்னா மொத்தம் 22. 1 + 21 22. ஃபஸ்ட்டு காஞ்சி அப்படிங்கிறது திணைக்கான விளக்கம். நெக்ஸ்ட்டு காஞ்சி எதிர்வே, தளிஞ்சி, பெரும்படை வழக்கொடு, பெருங்காஞ்சியே, வால் செலவு என்றா குடையது செலவே, வஞ்சின காஞ்சி, பூக்கோள் நிலையே, புகழ்தலை காஞ்சி, தலை மாராயம், தலையொடு முடிதல், மரப்பெயர் காஞ்சி, மாற்றரும் பேய்நிலை, பேய் காஞ்சியே, தொட்டக்காஞ்சி, தொடா காஞ்சியே, மண்ணை காஞ்சி, கற்காஞ்சியே, ஆஞ்சி காஞ்சி, மகற்பார் காஞ்சி, முனைக்கடி முன்னிருப்பு, உளப்பட தொகையி, எண்ணிய வகையான் 22 கண்ணிய காஞ்சி துறை என மொழிப. அதில் ஃபஸ்ட்டு காஞ்சி திணைக்கான விளக்கம், தன் நாட்டை கவர படையெடுத்து வரும் வஞ்சி அரசனை தடுக்க காஞ்சி பூவினை சூடி போருக்கு செல்லுதல் காஞ்சி திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வஞ்சி அரசன் காஞ்சி அரசனோட நாட்டை கவரதுக்கு வரான். அப்போ அந்த வஞ்சி அரசனை தடுத்து காஞ்சி பூவை தடுக்கிறதுக்காக காஞ்சி பூவை சூடி போகிறாங்க இல்லையா, அதுதான் காஞ்சி திணை. அதற்கான கொழு என்னன்னு பார்த்தோன்னா, வேஞ்சின மாற்றான் விடுதர வேந்தன் காஞ்சி சூடி கடிமனை கருதின்று. வேஞ்சின மாற்றான் விடுதர வேந்தன் காஞ்சி சூடி கடிமனை கருதின்று. முதல் துறை என்னன்னு பார்த்தோன்னா காஞ்சி எதிர்வு. காஞ்சி திணைக்கான முதல் துறை காஞ்சி எதிர்வு. வஞ்சி வேந்தன் படையெடுத்து வர அதனை கண்ட தன் வேல் மறவனின் ஆற்றலை மிகுத்து சொல்வது காஞ்சி எதிர்வு என்னும் துறை. வஞ்சி மன்னனை எதிர்த்து நிற்கும் காஞ்சி மறவனின் ஆற்றலை கூறியதால் இது எதிர்வாயிற்று. இதனை காஞ்சி அதிர்வு எனவும் கூறுவர். அதிர்வு அப்படின்னு என்னன்னா ஆரவாரம். வஞ்சி அரசனுடன் போர் செய்ய காஞ்சி மறவர் ஆரவாரித்து செல்லுதல். அதாவது வஞ்சி வேந்தன் படையெடுத்து வரான் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக காஞ்சி மறவர்கள்லாம் போகிறது தான் காஞ்சி எதிர்வு. அது எப்படி போகிறாங்கன்னா ஆரவாரம் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அதனால இது காஞ்சி எதிர்வு அல்லது காஞ்சி அதிர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொழு பார்த்தோன்னா, மேல் வரும் படைவரல் மிகவும் ஆற்றா வேல்வல் ஆடவன் விரல் மிகுத்தன்று. மேல் வரும் படைவரல் மிகவும் ஆற்றா வேல்வல் ஆடவன் விரல் மிகுத்தன்று. 2வது துறை தளிஞ்சி. வஞ்சி அரசனின் படை தம் நாட்டின் எல்லையை தொடாதபடி காத்து நிற்பது தளிஞ்சி என்னும் துறையாகும். தளிஞ்சி அப்படின்னு என்னன்னா வஞ்சி அரசன் காஞ்சி அரசனோட நாட்டு எல்லையை தொடாம பாதுகாக்கிறது தளிஞ்சி என்னும் துறை. தளிஞ்சி அப்படின்னா தழுவுதல் அப்படின்னு பொருள். பகைவர் தம் நாட்டு எல்லையை கடந்து உள்ளே புகா வண்ணம் காஞ்சியார்
தழுவி நின்று காத்தலால் இப்பெயர் பெற்றது. வஞ்சி திணையில் அமைந்த தழுஞ்சித்துறை தோற்று ஓடுபவரின் மேல் படைவிடாது எடுத்துரைக்கிறது. தோற்று ஓடுறவங்க மேலே படையெடுக்கிறத பற்றி சொல்லியிருக்கு. இதற்கான கொழு என்னன்னு பார்த்தோன்னா, பறந்து எழுதரு படைத்தானை வரம்பு இகவாமை சுரம் காத்தன்று. பறந்து எழுதரு படைத்தானை வரம்பு இகவாமை சுரம் காத்தன்று. மூன்றாவது துறை படை வழக்கு. இதில் 2 கொழு இருக்குது. முதல் கொழுக்கான விளக்கம் என்னென்னா, காஞ்சி வேந்தன் தன் படை மறவர்களுக்கு துணைப்படையை வழங்குவது படை வழக்கு என்னும் துறை. இப்போ வீரர்கள்லாம் போருக்கு கிளம்பி போயிட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக படை வழங்குறாங்க இல்லையா, அதுதான் படை வழக்கு என்னும் துறை. படை வழங்குதலால் இது படை வழக்கு ஆயிற்று. வஞ்சியாரின் வரவை கேட்டு அவர்களை தடுக்க தம் கையில் கிடைத்த கருவிகளை எடுத்துக்கொண்டு சென்றனர் மறவர். அவர்களுக்கு போதுமான கருவிகளை அரசன் பின்னர் தன் கிடங்கிலிருந்து அனுப்புவான். இதுவே படை வழங்குதல் தாடப்பதர் என குறிக்கப்படுகிறது. 2வது கொழுக்கான விளக்கம், படை கருவிகளை பெற்ற மறவன் தன் ஆற்றலை தானே கூறுதல் தான் படை வழக்கு. 2வது படை வழக்கில் 2வது கொழு என்னன்னா, படைக்கருவிகளை பெற்ற மறவன் தன் ஆற்றலை தானே எடுத்து கூறுதல். முதல் கொழு பார்த்தோன்னா, முத்து அவிர்ப்பூன் மறவேந்தன் ஒத்தவர்க்கு படை வழங்கின்று. முத்து அவிர்ப்பூன் மறவேந்தன் ஒத்தவர்க்கு படை வழங்கின்று. 2வது கொழு, கொடுத்த பின்னர் கழல் மறவர் எடுத்து உரைப்பினும் அத்துறையாகும். அவங்களுக்கு தேவையான கருவிகளை வாங்கிட்டு அவங்களோட புகழை அவங்களே எடுத்துரைக்கிறது. அதான் கொடுத்த பின்னர் கழல் மறவர் எடுத்து உரைப்பினும் அத்துறையாகும். 4வது துறை பெருங்காஞ்சி. காஞ்சி மறவர் போரின்கண் தமது பெருமையை வெளிப்படுத்துவது. காஞ்சி மறவர் போரின்கண் தமது பெருமையை வெளிப்படுத்துவது பெருங்காஞ்சி எனும் துறை. மரப்பெருமையை சொல்கிறது என்னென்னா பெருங்காஞ்சி. இங்கே பெருமை அப்படிங்கிறது மரப்பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொழு, தாங்குதிரல் மறவர் தத்தம் ஆற்றல் வீங்கு பெறும் படையின் வெளிப்படுத்தன்று. தாங்குதிரல் மறவர் தத்தம் ஆற்றல் வீங்கு பெறும் படையின் வெளிப்படுத்தன்று. 5வது துறை வாள் செலவு. 5வது துறை வாள் செலவு. காஞ்சியரசன் தன் வாளை போர்க்களத்திற்கு எடுத்து செல்லுமாறு செய்தது வாள் செலவு எனும் துறையாகும். இது வஞ்சிலையே பார்த்தோம், வாள்நிலை குடைநிலைன்னு. முன்னாடி புறவீடு விடுவாங்க இல்லையா, போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி விடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே தான் இங்கே காஞ்சியரசன் தன் வாளை போர்க்களத்திற்கு எடுத்து செல்லுமாறு செய்வது வாள் செலவு எனும் துறை. இதற்கான கொழு, அருமுனையான் அருக்கூவின பெண் செருமுனை மேல் வாள் சென்றன்று. 6வது துறை குடை செலவு. இதில் குடையை புறவிட்டு விடுறாங்க. காஞ்சி அரசன் தன் குடையை போர்க்களத்திற்கு செல்ல விடுவது குடை செலவு எனும் துறையாகும். காஞ்சி அரசன் தன் குடையை போர்க்களத்திற்கு செல்ல விடுவது குடை செலவு எனும் துறை. இதற்கான கொழு, முதுகுடி மறவர் முன்னுரை சூழ கொதியழல் வேலோன் குடை சென்றன்று. முதுகுடி மறவர் முன்னுரை சூழ கொதியழல் வேலோன் குடை சென்றன்று. 7வது துறை வஞ்சின காஞ்சி. காஞ்சி மன்னன் சூளுரைப்பது வஞ்சின காஞ்சி என்னும் துறையாகும். நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி மன்னன் சூளுரைக்கிறான். அதுக்கு பேர் தான் வஞ்சின காஞ்சி. வஞ்சினத்தை எப்படி பிரிக்கலான்னு பார்த்தோன்னா, வன்மை கூட்டல் சினம் வஞ்சினம். உறுதிப்பட சினந்து கூறுதல். வஞ்சினம் அப்படின்னா உறுதிப்பட சினந்து கூறுதல். இதை இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சபதம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான கொழு, வெஞ்சின வேந்தன் வேற்றவர் பணிப்ப வஞ்சினம் கூறிய வகைமொழிந்தன்று. வெஞ்சின வேந்தன் வேற்றவர் பணிப்ப வஞ்சினம் கூறிய வகைமொழிந்தன்று. 8வது துறை பூக்கோள் நிலை. 8வது துறை பூக்கோள் நிலை. மறவர் தம் அரசனிடமிருந்து காஞ்சி பூவினை பெறுதல் பூக்கோள் நிலை எனும் துறையாகும். அதாவது போருக்கு கிளம்பின வீரன் மன்னன் கிட்ட இருந்து காஞ்சி பூவை வாங்கி தன்னோட தலையில் வச்சுட்டு போகிறான். அதான் அது வாங்கிறதுக்கான பேர் தான் பூக்கோள் நிலை. பூவினை கொள்வதால் பூக்கோள் ஆயிற்று. இதனை அரசனுக்கு ஏற்றி கூறின் போர்ப்பூ வளங்கள் என்னும் துறையாக கொள்ளலாம். போர்ப்பூ வளங்கள் என்னும் துறை. பூக்கோள்னா வாங்கிக்கிறாங்க, போர்ப்பூ வளங்கள்னா மன்னன் கொடுக்கறது. இதற்கான கொழு, கார் எதிரிய கடல்தானை போர் எதிரிய பூ கொண்டன்று. கார் எதிரிய கடல்தானை போர் எதிரிய பூ கொன்றன்று. 9வது துறை தலைக்காஞ்சி.
9வது துறை தலைக்காஞ்சி. போர்க்களத்தில் செயற்கரும் செயல் செய்து இறந்த மறவனின் தலையை பாராட்டுவது தலைக்காஞ்சி எனும் துறையாகும். போர்க்களத்தில் செயற்கரும் செயல் செய்து இறந்த மறவனோட தலையை பாராட்டுறது தலைக்காஞ்சி. இதற்கான கொழு மைந்து உயர மரம் கடந்தான் பைந்தலை சிறப்பு உரைத்தன்று. மைந்து உயர மரம் கடந்தான் பைந்தலை சிறப்பு உரைத்தன்று. அவனோட தலையை சிறப்பாக சொல்கிறது. 10வது துறை தலைமாராயம். ஒரு மறவனின் தலையை கொண்டு வந்த மற்றொரு மறவனுக்கு காஞ்சி வேந்தன் பெரும்பொருள் கொடுத்து சிறப்பிப்பது தலைமாராயம் எனும் துறை. ஒரு மறவனோட தலையை இன்னொரு மறவன் கொண்டு வந்து காஞ்சி அரசன்கிட்ட கொடுக்குறான். அதுக்கு பெரும் பொருள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருள் கொடுத்து சிறப்பிப்பது தலைமாராயம். மாராயம் அப்படின்னு என்னென்னா அரசனால் செய்யப்படுகின்ற சிறப்பு. இதற்கான கொழு தலைக்கொடு வந்தான் உள்மலிய சிலை உடை வேந்தன் சிறப்பு ஈந்தன்று. தலைக்கொடு வந்தான் உள்மலிய சிலை உடை வேந்தன் சிறப்பு ஈந்தன்று. 11வது துறை தலையொடு முடிதல். 11வது துறை தலையொடு முடிதல். இறந்த தலைவனின் தலையை கண்டு அவனுடைய மனைவி இறந்துபடுவதே தலையொடு முடிதல் எனும் துறையாகும். தலை தன் தலைவனின் தலை முடிதல் உயிர் விடுதல். தலை அப்படிங்கிறது என்னென்னா தன்னோட தலைவனோட தலை, அதாவது மனைவி இருக்காங்கன்னா அவங்க கணவனோட தலை. முடிதல் அப்படின்னு என்னென்னா உயிர் விடுதல். அதற்கான பொருள் தான் சொல்லியிருக்காங்க. இறந்த தலைவனின் தலையை கண்டு அவனுடைய மனைவி இறந்துபடுவதே தலையோடு முடிதல் எனும் துறையாகும். இதற்கான கொழு மண்டு அமருள் மாறா மைந்தின் கொண்டான் தலையொடு கோல்வலை முடிந்தன்று. மண்டு அமருள் மாறா மைந்தின் கொண்டான் தலையொடு கோல்வலை முடிந்தன்று. 12வது துறை மரக்காஞ்சி. மரக்காஞ்சியில் பார்த்தோன்னா 2 கொழு இருக்குது. அதில் முதல் கொழுக்கான விளக்கம் வஞ்சி மறவர் அஞ்சும்படியாக போர் செய்தல். வஞ்சி மறவர் அஞ்சும்படியாக போர் செய்தல் அப்படிங்கிறது மரக்காஞ்சி கொழு 1க்கான விளக்கம். 2வது கொழு ஒரு மறவன் தன்னுடைய புண்ணை தானே கிழித்து கொண்டு உயிர் விடுதல். ஒரு மறவன் தன்னுடைய புண்ணை தானே கிழித்து கொண்டு உயிர் விடுதல். இது ரெண்டுமே என்னென்னா மரக்காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரம் அப்படின்னா என்னென்னா பேராண்மை. காஞ்சியாரின் பேராண்மையை சொல்கிறது தான் மரக்காஞ்சி. இதில் மரக்காஞ்சி 1க்கான கொழு என்னென்னா இலை பொலிதார் இகழ்வேந்தன் மலைப்பு ஒளிய மரம் கடாயின்று. இலை பொலிதார் இகழ்வேந்தன் மலைப்பு ஒளிய மரம் கடாயின்று. நெக்ஸ்ட்டு மரக்காஞ்சி 2க்கான கொழு என்னன்னு பார்த்தோன்னா மண்கெழு மறவன் மாறுநிலை நோ நான் புண் கிழித்து முடியினும் அத்துறையாகும். மண்கெழு மறவன் மாறுநிலை நோ நான் புண் கிழித்து முடியினும் அத்துறையாகும். 13வது துறை பேய்நிலை. புண்பட்டு வீழ்ந்த மறவனை பேய் காவல் காப்பது பேய்நிலை எனும் துறையாகும். காவல் காக்கிறது பேய்நிலை. என்ன சொல்கிறாங்கன்னா அச்சத்தை செய்கிறது தான் பேயோட தன்மை. ஆனால் அதை விட்டுட்டு புண்பட்ட மறவனை பிற உயிர்கள் வருத்தாத வண்ணம் பாதுகாக்கிறனால இது பேய்நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புண்பட்டு வீழ்ந்த மறவனை பேய் காவல் காப்பது பேய்நிலை. இதற்கான கொழு செரு வேலோன் திறம் நோக்கி பிரிவின்றி பேய் ஓம்பின்று. செரு வேலோன் திறம் நோக்கி பிரிவின்றி பேய் ஓம்பின்று. 14வது துறை பேய் காஞ்சி. புண்பட்டு கிடப்பவனை பேய் அச்சுறுத்துவது பேய்காஞ்சி எனும் துறையாகும். புண்பட்டு கிடப்பவனை பேய் அச்சுறுத்துவது பேய்காஞ்சி எனும் துறையாகும். இதற்கான கொழு பிணம் பிறங்கிய களத்து வீழ்ந்தார்க்கு அணங்கு ஆற்ற அச்சுரி ஈயன்று. பிணம் பிறங்கிய களத்து வீழ்ந்தார்க்கு அணங்கு ஆற்ற அச்சுரி ஈயன்று. 14வது துறை தொட்டக்காஞ்சி. மறவனின் புண்ணை பேய் தீண்டுவது தொட்டக்காஞ்சி. தொடுதல் அப்படின்னு என்ன தீண்டுதல். மறவனோட புண்ணை பேய் தீண்டுது அப்படின்னா அதுக்கு பேர் தொட்டக்காஞ்சி. இதற்கான கொழு வியன்மனை விடலை புண் காப்ப துயன்முலை பேல்வாய் பேய் தொட்டன்று. வியன்மனை விடலை புண் காப்ப துயன்முலை பேல்வாய் பேய் தொட்டன்று. 16வது துறை தொடாக்காஞ்சி. மறவனுடைய புண்ணை தீண்ட பேய் அஞ்சுவது தொடாக்காஞ்சி எனும் துறையாகும். மறவனுடைய புண்ணை பேய் தீண்டுறதுக்கு பயப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் தொடாக்காஞ்சி. தொடாமை அப்படின்னா தீண்டுவதற்கு அஞ்சுதல்.
இதற்கான கொழு அடல் அஞ்சா நெடுந்தகைப்புண் தொடல் அஞ்சி துடித்து நீங்கின்று. அடல் அஞ்சா நெடுந்தகைப்புண் தொடல் அஞ்சி துடித்து நீங்கின்று. 17வது துறை மண்ணை காஞ்சி. மண்ணை காஞ்சி அப்படின்னா இறந்த மறவனின் புகழை பாராட்டி மனம் வருந்துவது மண்ணை காஞ்சி எனும் துறையாகும். இறந்த மறவனின் புகழை பாராட்டி மனம் வருந்துவது மண்ணை காஞ்சி எனும் துறையாகும். மண் எனும் இடைச்சொல் நிகழ்ந்ததை உணர்த்தும் சொல். மண் அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். இது எதிர்பொருளாக வந்திருக்குன்னா நிகழ்ந்ததை உணர்த்துற ஒரு சொல்லாக வந்திருக்கு. அது மண்ணை என ஈறு திரிந்து நின்றதால் மண்ணை காஞ்சி என வழங்கப்படுகிறது. நடந்தது கூறி இறங்குதலை இத்துறையாகும். அதாவது இறந்த மறவனோட புகழை பாராட்டி மனம் வருந்துவது மண்ணை காஞ்சி. இதற்கான கொழு வியல் இடம் மருள விண் படர்ந்தோன் இயல்பு ஏத்தி அழிபு இறங்கின்று. வியல் இடம் மருள விண் படர்ந்தோன் இயல்பு ஏத்தி அழிபு இறங்கின்று. 18வது துறை கற்காஞ்சி. காஞ்சி வேந்தன் தன் வீரருக்கு கல்லினை வழங்கியது கற்காஞ்சி எனும் துறையாகும். காஞ்சி வேந்தன் தன் வீரருக்கு கல்லினை வழங்கியது கற்காஞ்சி எனும் துறையாகும். கல் பிளஸ் காஞ்சி கற்காஞ்சி. இதற்கான கொழு நரமழியும் நறுந்தாரன் மரமைந்தற்கு மட்டு ஈந்தன்று. நரமழியும் நறுந்தாரன் மரமைந்தற்கு மட்டு ஈந்தன்று. 19வது துறை ஆஞ்சி காஞ்சி. ஆஞ்சி காஞ்சியில் பார்த்தோன்னா 2 கொழு இருக்கு. கணவனின் இறப்பிற்கு பின்னர் அவனுடைய மனைவி வாழ அஞ்சறதுக்கு பேரு தான் ஆஞ்சி காஞ்சி எனும் துறை. கணவனின் இறப்பிற்கு பின்னர் அவனுடைய மனைவி வாழ அஞ்சுவது ஆஞ்சி காஞ்சி எனும் துறையாகும். அதில் ஃபர்ஸ்ட் கொழு போரில் இறந்த கணவனுடன் மனைவியும் உயிர் விடுதல். போரில் இறந்த கணவனுடன் மனைவியும் உயிர் விடுதல் தான் முதல் கொழு. 2வது கொழு கணவனை அளித்த கருவியால் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளல் அப்படிங்கிறது 2வது கொழு. அதான் 2 தன்மை உடையது தான் ஆஞ்சி காஞ்சி. ஆஞ்சி காஞ்சி எப்படி பிரிக்கலன்னா அஞ்சி கூட்டல் காஞ்சி ஆஞ்சி காஞ்சி. அஞ்சி அப்படிங்கிறதோட முதல்நிலை திருந்தி தான் ஆஞ்சி அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொழு காதர் கணவனோடு கனை எறி மூழ்கும் மாதர் மெல்லியல் மலிபு உரைத்தன்று. கணவன் இறந்த செய்தி கேட்டு அந்த எரியிலேயே மனைவியும் மூழ்கி இறக்கிறது தான் முதல் கொழு. காதர் கணவனோடு கனை எறி மூழ்கும் மாதர் மெல்லியல் மலிபு உரைத்தன்று. ஆஞ்சி காஞ்சி 2 மண் உயிர் நீத்த வேலின் மனையோல் இன் உயிர் நீப்பினும் அத்துறையாகும். கணவன் எந்த கருவினால இறந்தானோ அதே கருவினால தன்னோட உயிரையும் மாற்றிக்கிறதுக்கு பேரு தான் ஆஞ்சி காஞ்சி 2. மண் உயிர் நீத்த வேலின் மனையோல் இன்னுயிர் நீப்பினும் அத்துறையாகும். 20வது துறை மகற்பார் காஞ்சி. தன் மகளை கேட்கும் வஞ்சி அரசனோடு காஞ்சி அரசன் மாறுபட்டு நிற்பது மகற்பார் காஞ்சி எனும் துறையாகும். தன் மகளை கேட்கும் வஞ்சி அரசனோடு காஞ்சி அரசன் மாறுபட்டு நிற்பது மகற்பார் காஞ்சி எனும் துறையாகும். அதாவது மகைமை அடிப்படையாக கொண்டு மாறுபட்டு நிற்பதால் இது மகற்பார் காஞ்சியாயிற்று. மகமை அடிப்படையாக கொண்டு மாறுபட்டு நிற்பதால் இது மகற்பார் காஞ்சியாயிற்று. மகள் கூட்டல் பால் கூட்டல் காஞ்சி மகற்பார் காஞ்சி. இதற்கான கொழு ஏந்திலையால் தருகை என்னும் மேந்தனோடு வேறு நின்றன்று. ஏந்திலையால் தருகை என்னும் மேந்தனோடு வேறு நின்றன்று. 21வது துறை இறுதி துறை என்னன்னு பார்த்தோன்னா முனைக்கடி முன்னிருப்பு. முனைக்கடி முன்னிருப்பு. காஞ்சி வேந்தன் வஞ்சி அரசனின் படையை புறமுதுகிட்டு ஓட செய்வது முனைக்கடி முன்னிருப்பு எனும் துறையாகும். காஞ்சி வேந்தன் வஞ்சி அரசனின் படையை புறமுதுகிட்டு ஓட செய்வது முனைக்கடி முன்னிருப்பு எனும் துறையாகும். முனைனா என்னன்னா போர்க்களம். முனைனா போர்க்களம். கடிதல் அப்படின்னா நீக்குதல். முன்னிருப்பு அப்படின்னா முன் நிறுத்துதல். முனைனா போர்க்களம், கடிதல்னா நீக்குதல், முன்னிருப்பு தான் முன் நிறுத்துதல். முன்னே இருந்த போர்க்களத்திலிருந்து ஓட செய்தலால் முனைக்கடி முன்னிருப்பாயிற்று. முன்னே இருந்த போர்க்களத்திலிருந்து ஓட செய்ததால் முனைக்கடி முன்னிருப்பாயிற்று. இதற்கான கொழு மன்னர் யாரையும் மரம் காட்சி முன் இருந்த முனைக்கடிந்தன்று. மன்னர் யாரையும் மரம் காட்சி முன் இருந்த முனைக்கடிந்தன்று. இன்னைக்கு நம்ம காஞ்சி படலத்திலிருந்து 21 துறைகளும் ஒரு திணைக்கான விளக்கமும் பார்த்துருக்கோம். நாளைக்கு வர வீடியோவில் அடுத்தடுத்த திணைக்கான விளக்கங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.